கொலை செய்ய வந்தாலும் மன்னிப்பேன், ஆனால் இதை செய்ய வந்தால் நான் மன்னிக்கவே மாட்டேன். கொதித்தெழுந்த அமைச்சர் துரைமுருகன். வேலூர் மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் விஜயின் தாவேகா கட்சியில் இணைந்ததாக தகவல் வெளியான நிலையில் எதையும் கூலாக எடுத்துக்கொள்ளும் அமைச்சர் துரைமுருகன் காட்டமாக பேசியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பேசியதாவது: வேலூர் மாவட்டத்தில் திமுக சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் தமாகவில் இணைந்ததாக தகவல் வெளியாகியது. இது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக வேலூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் வேல்முருகன் கூறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியது. திராவிட முன்னேற்றக் கழகம் ராஜாகுப்பம் ஊராட்சியில் நிலவும் கட்சி அதிருப்தி காரணமாக திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற திமுக கட்சி கூட்டத்தில் பேசிய துரைமுருகன் கூறியதாவது: கட்சி துரோகிகளை மன்னிக்க மாட்டேன் என பேசியுள்ளது. தாவாகவில் சிலர் இணைந்ததை குறிப்பிட்டுதான் பேசியுள்ளார் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் இப்போதைய தேர்தல் வேலைகளை திமுக கட்சியானது தொடங்கிவிட்டதாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விஜயின் தாவேகா கட்சியான வரவானது அனைத்து கட்சியினராலும் உற்று நோக்கி பார்க்கப்படுகிறது. விஜய்க்கான ரசிகர் பலம், எதிர்க்கட்சி வலுவற்ற தன்மை விஜய்க்கான சாதகமாக போக்காவே பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த கட்ட கட்சி பணிகளிலும் விஜய் தீவிரமாக ஈடுபடும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளியாகி உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் பிரிந்தும் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக உட்கட்சி போதும் திமுக சாதகமாக உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் வேறொரு திமுகவின் முகமாக பார்க்கப்படும் மூத்த தலைவரான துரைமுருகனுடைய பகுதியிலிருந்து சிலர் தாவேகா பக்கம் சாய்ந்த தகவல் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.